அன்பு வந்து வீட்ட விட்டு வெளியேறுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத வெண்ணிலா செம டென்ஷன் ஆயிடுறாங்க. "என்ன பாட்டி இதெல்லாம்? அன்பு திடீர்னு இப்படி வெளிய போயிட்டாரே! இப்ப என்ன பண்றது?" அப்படின்னோனே, "நீ ஏன் கவலைப்படுற வெண்ணிலா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. எப்படியும் ஆஃபீஸ்க்கு வருவான்ல. அப்பா அவன்கிட்ட பேசி நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத. மறுபடியும் அவன வர வைக்க வேண்டியது என்னோட வேலை. இப்படி அவன நெனச்சு கூட பார்க்கலையே! எப்படியாவது இந்த வீட்ல புகுந்து அன்பு மனச மாத்தி இந்த வீட்ல இருக்கலாம்னு நெனச்சேனே! கடைசியில நான் இருக்கும்போது அன்பு போயிட்டாரே! விடக்கூடாது இத. எப்படியும் அன்பு மனச மாத்தி ஆவணும். எப்படியும் ஆஃபீஸ்க்கு வரும்போது அன்பு மனச இப்படி மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா யோசிக்கிறாங்க. இங்க ஜீவா வந்து என்ன பண்றாரு, நம்ம கண்மணி வீட்டுக்கு வராரு. கண்மணி வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க அம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப கண்மணிக்கு வந்து ஜீவா வந்து ஒரு ஆஃபர் குடுக்குறாரு. இந்த மாரி என்னோட கம்பெனில ஒர்க்கிங் பார்ட்னர் நீ வர முடியுமா கண்மணி? நீ வந்தா கண்டிப்பா என் கம்பெனி நல்லபடியா ஆகும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்றாரு. அது எப்படி ஜீவா என்னால வர முடியும் அப்படின்னோனே, ஜீவா தான் அவ்ளோ சொல்றான்ல. அந்த பையன பார்த்தா பாவமா இல்லையா கண்மணி உனக்கு? உன் ஃப்ரெண்டு தானே. அவனோட கம்பெனி நல்லா இருக்கு. அவன் கூட போய் வந்து ஹெல்ப் பண்ணு. இந்த மாதிரி உதவி செய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அம்மா. அதை கேட்டுட்டு யோசிக்கிறேன், ப்ளீஸ் கண்மணி, இப்போ நீ மட்டும் தான் என்னை காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி நல்ல சாப்பாடும் நல்ல வந்து வெரைட்டியான வந்து சாப்பாடும் எல்லாமே வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. அந்த வெரைட்டியும் அந்த வந்து சத்தான உணவையும் என்னால் தர முடியல. அதை நீ தான் வந்து பண்ணி கொடுக்கணும். ப்ளீஸ் கண்மணி மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னோடனே, சரி ஜீவா உனக்காக நான் வரேன் அப்படின்னு, ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி, இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஜீவா வந்து போகிறாரு. என்ன பாட்டி இன்னும் வந்து அன்புவ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் எங்கே போயிடுவான், எப்படியும் இங்கே தானே வந்தாகணும். அவனுக்கு போக்கடம் எங்கே இருக்குது, அவனுக்கு யார் முதல்ல வேலை தருவா, அதனால் கண்டிப்பாக இங்கே தான் வருவான். இங்கே வந்தோடனே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக அன்பு வராரு. பார்த்தல்லம்மா, இவனுக்கு தான் இடமே இல்லையே, நீ அமைதியாக ராஜசேகர், நான் பேசிக்கிறேன். அன்பு ஏற்கனவே கோவமாக இருக்கான், அவன் எங்கே போனானே தெரியல நேற்று, நான் பேசிக்கிறேன், நீ அமைதியார் அப்படின்றாங்க பாட்டி. உடனே வந்து அன்பை பார்த்துட்டு, அன்பு நீங்கள் வந்துட்டீங்களா, எனக்கு தெரியும் நீங்கள் வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அன்பு இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்ப சொல்லிட்டு இருக்காங்க. வெண்ணிலா மதிக்காத அன்பு நேராக பாட்டிக்கிட்ட போகிறாரு. பாட்டி அப்படின்னோடனே, எனக்கு தெரியும் நீ வந்துடுவேன்னு சொல்லிட்டு, உனக்கு வேறு எங்கே போக்கடம் இருக்குது போகிறதுக்கு, அதான் கரெக்டாக வந்துட்டேன். என்னமோ அவ்வளோ பேச்சு பேசிட்டு வீட்டை விட்டு வெளியே போனேன். இப்போ மறுபடியும் இங்கே வந்திருக்க. இங்கேயும் வெண்ணிலா தான் எல்லாமே. இங்கேயும் அவக்கையில் தான் நீ வேலை செய்யணும். அது தெரியுமா தெரியாதா? அப்புறம் ஓவராக வந்து வீட்டில் மட்டும் சவடால் விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் கேட்குறாரு. நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா? உங்ககிட்ட நான் பேச வரல. ராஜசேகர் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே வந்து அன்பு, நிறைய வேலையெல்லாம் இருக்குப்பா, அதெல்லாம் போய் பாரு. வெண்ணிலாவும் நிறைய ஐடியாஸ்லாம் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாட்டி இதெல்லாம் கேட்கறதுக்காக நான் வரலை, நான் வந்ததே வேறு விஷயமா, இந்தாங்க இந்த லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை பார்த்து என்னப்பா இதெல்லாம் அப்படின்னோடனே, நான் ஆல்ரெடி மெயில் அனுப்பிச்சிட்டேன், நீங்கள் கவனிக்கல போட்டிருக்கு, அதான் கைப்பட லெட்டரும் எழுதிட்டு வந்திருக்கேன், எடுத்து பாருங்கன்னு பிடிச்சி பார்க்குறாங்க. பார்த்தா ரிசைன் லெட்டர். அன்பு அப்படின்னோடனே, இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இதில் இருக்க எல்லா பொறுப்புகளையும் நான் ரிலீவ் ஆகிறேன், அதுக்கான மெயிலை நான் ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டேன், அதுக்கான லெட்டரையும் நான் கொடுத்துட்டேன், நான் வரேன் அப்படின்றாரு. அன்பு, என்ன அன்பு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. போதும் பாட்டி, எனக்கு கிடைச்ச மரியாதை எல்லாமே போதும். வீட்லேயும் எனக்கு மரியாதை கிடையாது, ஆஃபீஸ் வந்தாலும் இங்கேயும் எனக்கு மரியாதை கிடையாது. இங்கேயும் வெண்ணிலா தான் எல்லாமே பண்ணணும், வெண்ணிலா கீழே தான் நீ வேலை செய்யணும், வெண்ணி தான் டிசைட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அப்புறம் நான் இதுக்காக இங்கே இருக்கணும். அதனால் என் மரியாதையை காப்பாற்றுறதுக்கு இதுக்கப்புறம் நான் என்ன வேணாலும் செய்யலாம் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ்க்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் வெண்ணிலா வச்சு எல்லாமே பார்த்துக்குங்க, குட் பை அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க பாட்டி. இதெல்லாம் நீ பண்ணுறது தப்பு அன்பு, நீ வெளியே போனா ரொம்ப லோட் படுவேன், ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ராஜசேகர். அதை கேட்டுட்டு வந்து, பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டாலும் வந்து சந்தோஷமாக தான் கஷ்டப்படுவேன், இந்த மாதிரி வந்து அவமானப்பட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்ட்டு போகிறாரு. உடனே வந்து, அன்பு ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்கிறத கேளு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. மா விடுங்கம்மா, அவன் வெளியே போனதாலே அவனுக்கு நம்மளோட அருமை என்ன தெரியும், இங்கே சுகமாக வாழ வச்சு எல்லாம் கொடுத்தா இவனுக்கு நோவாமல் அப்படி தான் இருக்கும். வெளியே போயிட்டு ரோல் பட்டு வரட்டும், அப்போ தான் நம்மளோட அருமை தெரிஞ்சு நம்ம கம்பெனிக்கு வருவான், அப்போ தான் நான் இங்கே இப்படிலாம் நோவாமல் வேலை செய்கிறான்னு புரியும் அப்படின்னோடனே, பரவாயில்ல, நான் வெளியே போயே கஷ்டப்பட்டுக்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்றாரு அன்பு. அதை கேட்டு, அன்பு நான் சொல்கிறது கேளுப்பா, வேணாம் பாட்டி, போதும், நான் அவமானப்பட்டது அசிங்கப்பட்டதெல்லாம் போதும், அதுவும் கேடு கெட்ட கீழே வேலை செய்யணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அன்பு, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க அப்படின்றாங்க வெண்ணிலா. வாயை மூறியா, உன்கிட்ட பேச நான் வரல, ஏதாவது வாயை திறந்து நடக்கிறதே வேறு. சரி நான் வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அன்பு சொல்கிறது கேளுப்பா, நான் எதுவும் கேட்கறதுக்குலாம் இல்லை, உங்களுக்கு வெண்ணிலா தானே முக்கியம், அவ கூட இருந்துக்குங்க அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க பாட்டியும் வெண்ணிலா ராஜசேகர் எல்லாருமே.